ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் டிப்ஸ் தான். அதாவது இன்ஜின் ஆயிலை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எத்தனை டைப் ஆஃப் இன்ஜின் ஆயில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த இன்ஜின் ஆயில் வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம எப்போ மாற்றணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், மெக்கானிக் ஷெட்டு பண்ணி வச்சுக்கோங்களேன், 2000 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி என் பைக்குக்கு நான் எத்தனை கிலோமீட்டருக்கு தடவை வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். இது போக நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன், என்ன பைக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சேனலில் ஃபுல்லாக பைக் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பைக் நம்ம எடுக்கலாமா கூடாதா, அப்புறம் புது பைக் எப்போ லான்ச் ஆக போகுது, அப்புறம் கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நான் பயங்கரமான சப்போர்ட் அப்படின்றத கொடுத்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி இந்த கண்டென்ட்டுக்குமே வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எத்தனை டைப் ஆஃப் ஆயில் இருக்குது அப்படின்ற ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆயில் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூணு டைப் தான். ஒன்று மினரல் ஆயில், இன்னொன்று செமி சிந்தட்டிக்கு, இன்னொன்று பியூர்லி ஃபுல்லாக சிந்தட்டிக் ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மினரல் ஆயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காசு ரொம்ப சீப்பான ஆயில். 300 400 வந்து நம்ம ஈஸியாக வாங்கிட முடியும். அது ஒரு சில பேசிக்கான கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி இல்லாத ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம 200 250 கூட வாங்குற சான்சஸ் நிறையா இருக்குது. சரி, ஓகே, இந்த மினரல் ஆயில் சீப் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஏன் இது வந்து சீப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ரூட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, க்ரூட் ஆயிலோடைய அதே எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்து இந்த மினரல் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். மினரல் ஆயில்னு வச்சுக்கோங்களேன், க்ரூட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய பேஸ் ஃபார்ம், அதாவது எந்த விதமான கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல், எந்த விதமான அடிட்டிவ்ஸுமே ஆட் பண்ணாமல் வரக்கூடிய ஒரு ஆயில் தான் வந்து இந்த மினரல் ஆயில். சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இப்போ நான் வந்து ஒரு ஆயில் கேன் வாங்குறேன், அதில் வந்து நிறைய அடிட்டிவ்ஸ் போட்டிருக்காங்களே, அப்போ அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில் வந்து பேசிக்கான அடிட்டிவ்ஸு, அதெல்லாம் இந்த இன்ஜின் ஆயிலோட வரக்கூடிய பேசிக்கான அடிட்டிவ்ஸ். ஸோ அந்த பேஸ் அடிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எல்லா இன்ஜின் ஆயிலுமே வரக்கூடியது தான். அதை வந்து ஒரு மெயினான விஷயமா நம்ம சொல்ல முடியாது. அதாவது சிந்தட்டிக் ஆயிலுக்கும் மினரல் ஆயிலுக்கும் வந்து அடிட்டிவ்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஆனால் அடிட்டிவ்ஸோடைய குவான்டிட்டி அப்படின்றது மாறும், அதோட குவாலிட்டி அப்படின்றது மாறும், அது பார்க்கக்கூடிய வேலை எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து மாறும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மினரல் ஆயிலையும் சிந்தட்டிக் ஆயில் இல்லை ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் அப்படின்றத வந்து நம்ம பிரிக்கிறோம். சரி, யூஸ்வலாக மினரல் ஆயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 1500 கிலோமீட்டர்லேருந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த தாராளமாக ஓட்டலாம். நீங்கள் வந்து நடுவில் ப்ரோ நான் வந்து 1000 கிலோமீட்டர்லேயே மாற்றுறேன், என்னோட இன்ஜின் அப்படின்றது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னைய பொறுத்த அளவுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன், 1500 கிலோமீட்டருக்கு முன்னாடி நீங்கள் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் உங்கள் வண்டிக்கு இந்த ஆயில்ன்றது வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு 1500 கிலோமீட்டருக்கு மேலே போயிருங்க, மேக்ஸிமம் 2000 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. 2000 கிலோமீட்டர்லேருந்து 2500 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ஆயில் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த மினரல் ஆயில் இருக்கக்கூடிய அடிட்டிவ்ஸ் அப்படின்றது வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து கொஞ்சமாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதோடைய எஃபிஷியன்சி, அதாவது இந்த ஆயில் வந்து மாற்றி புதுசாக மாற்றின ஆயிலுக்கும் பழைய ஆயிலுக்கும் வந்து நிறையா டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் தோணும், சரி ப்ரோ இப்போ நான் வந்து ஒரு வருஷத்துலேயே வந்து 1500 கிலோமீட்டர் தான் வண்டி ஓட்டுறேன், இப்போ நான் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஆயில் மாற்றினா போதுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி மாற்ற முடியாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஆயில் அப்படின்றத மாற்றிடுங்க. எப்பயுமே வந்து ஒரு டைம் பீரியட் வச்சுக்கோங்க, ஒன்று 6 மாதம் அப்படின்னா 2000 கிலோமீட்டர், இது ரெண்டில் எது வந்து ஃபஸ்ட்டு தொடுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்ஜின் ஆயில் அப்படின்றத மாற்றிடுங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், உங்கள் பைக்கு மேக்ஸிமம் எந்த விதமான பிரச்சனையுமே வராது. சரி, ஓகே, இந்த மினரல் ஆயில் வந்து எந்தெந்த பைக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஒரு 100 சிசிலேருந்து 150 சிசி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸ்லையுமே வந்து மினரல் ஆயில் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது. காசுமே வந்து ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால இந்த ஆயில் தான் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு செக்ஷன் போடணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வந்து செகண்ட் கேட்டகரி ஆயில் அப்படின்றது வருது. அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செமி சிந்தட்டிக் ஆயில், மினரல் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயிலையும் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஆயிலும் சேர்த்து பிளெண்ட் பண்ணுவாங்க. அதாவது மிக்ஸியில் போட்டு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து மினரல் ஆயிலோட சேர்ந்து ஓரளவுக்கு ஃப்ரிக்ஷனு, வேர் அண்ட் டேரு, ஓவர் ஹீட்டிங், இந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து இன்னும் நல்லா பண்ணும். இது வந்து மினரல் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இதோட காஸ்ட்லி தான், ஆனால் மினரல் ஆயிலை விட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து அதோடைய ஒர்க் அப்படின்றத பார்க்கும். ஸோ இது வந்து ஒரு 400லேருந்து 600 வரைக்கும் இதோட காஸ்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்றதுமே வந்து இந்த பொறுத்து இருக்கும். சரி, ஓகே, இந்த ஆயில் வந்து எத்தனை கிலோமீட்டர் கூட மாற்றலான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3000லேருந்து 3500 4000 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இந்த ஆயில்ன்றதை யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் வந்து எல்லா வகையிலுமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதாவது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மினரல் ஆயில் நீங்கள் வாங்குறது அப்படின்னா வாங்கிக்கலாம், அது வந்து எப்படி சொல்ல பேசிக்காக ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு ஆயில் தான். ஆனால் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஒரு 800 900 1000 ரேஞ்சு வரைக்கும் கூட அந்த ஆயிலோடைய காஸ்ட் அப்படின்றது வரும். ஆனால் ஒரு செமி சிந்தட்டிக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிந்தட்டிக்கோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், மினரல் ஆயிலோடைய அந்த ப்ரப்போர்ஷனும் இருக்கும். ஸோ ஓவராலாக
வேல்யூ ஃபார் மணின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து பைக் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து எந்த ஆயில் யூஸ் பண்ணணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மினரல் ஆயிலில் ஒரு 100 cc 150 ccக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 150 ccக்கு மேலே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செமி சிந்தட்டிக்கோ இல்லை சிந்தட்டிக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பவர் அப்படின்றது வந்து ஒரு 10 PS 12 PSக்கு உள்ளே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மினரல் ஆயில் அப்படின்றத யூஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்னோட பைக் வந்து 15 PS பவர் மேலே ப்ரொடியூஸ் பண்ணும், 20 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், செமி சிந்தட்டிக் போயிருங்க. இல்லை எனக்கு வந்து இன்னும் ப்ரீமியம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயிலே வந்து போகலாம், உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு டிப்புன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டைம் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் போட்டுட்டு அடுத்த டைம் செமி சிந்தட்டிக், அடுத்த டைம் மினரல், இந்த மாற்றிட்டே இருக்காதீங்க. நீங்கள் மாற்றிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஜினோடைய அந்த வேரண்டியர் அப்படின்ற அந்த விஷயம்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இன்ஜின் வேலை ஆக்கிது பார்த்தீங்களா, அது வந்து சீக்கிரமே வச்சிடும். ஸோ உங்களால் வந்து மினரல் ஆயில் தான் போட முடியுதா, மினரல் ஆயிலே யூஸ் பண்ணுங்கள். சரி ஓகே ப்ரோ, நீங்கள் மினரல் ஆயிலுன்றதை வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டினாலும் 6 மாதத்துக்கு சேஞ்ச் பண்ண சொன்னீங்க. இப்போ செமி சிந்தட்டிக் அந்த மாதிரி மாற்றணும்னு கேட்டிங்க அப்படின்னா செமி சிந்தட்டிக்கும் அதே மாதிரி தான். செமி சிந்தட்டிக் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த ஆயில்ன்றதை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பைக்குன்றதை வந்து அதிகம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மினரல் ஆயிலே போயிடுங்க. இல்லை நான் பைக்கே யூஸ் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மினரல் ஆயில் போயிடுங்க. எனக்கு வந்து பைக்குன்றது வந்து ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நான் ஆயில்ன்றது சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செமி சிந்தட்டிக் போயிடுங்க. ஏன்னா செமி சிந்தட்டிக் வந்து ஒரு 3000-3500 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நீங்கள் அதை ஓட்ட முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற 3வது ஆயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரீமியமான ஆயில், ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மல் ஆயில் இருக்குது பார்த்தீங்க மினரல் ஆயில், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத வந்து அப்படியே எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துகிட்டு அதை பயங்கரம் பிளெண்ட் பண்ணி அதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்றத வந்து மாற்றுவாங்க. சிந்தட்டிக் ஆயிலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெகுலராக இருக்கும். அதாவது ஷேப் அப்படின்றது வந்து ரெகுலராக இருக்கும், ஒரே மாதிரி ஷேப்பாக யூனிஃபார்மாக இருக்கும். ஆனால் அதே இது மினரலோ இல்லை செமி சிந்தட்டிக்கோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆயிலோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து ஒரு ஏற்றமும் இறக்கமாக இருக்கும் அப்படின்ற கூட சொல்ல முடியும். ஸோ இந்த ஃபுல்லி சிந்தட்டிக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 100 cc பைக் போட முடியும், 150 cc 200 cc 400 ccன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸுக்குமே நீங்கள் வந்து இந்த ஆயில்ன்றதை யூஸ் பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ இந்த ஆயிலில் வந்து எத்தனை 1000 கிலோமீட்டர் கூட சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4000 5000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, எனக்கு இந்த 4000 கிலோமீட்டரில் எனக்கு ஓட்டுறதுல வந்து இஷ்டம் இல்லை, என்னோட இன்ஜின்றது வந்து இன்னும் நான் சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3500 கிலோமீட்டருக்கு கிட்ட வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஒரு சில ஆயில் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஆயிலை வந்து 8000 கிலோமீட்டர் ஓட்டலாம், 10000 கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த ஆயிலோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது வந்து டோட்டலாக வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறத விட ஒவ்வொரு 2000 இல்லை 3000 கிலோமீட்டரில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப உங்கள் பைக்கோட இன்ஜின் அப்படின்றது வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி சொல்ல, ஒரு இன்ஜின் வேலை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 12000 15000 வந்து மினிமம் காஸ்ட் அப்படின்றது வரும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் ஆயில்ன்றது வந்து கொஞ்சம் ரெகுலராக மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஜின் வேலை அப்படின்றது வந்து ரொம்ப தள்ளி போட்டுடலாம். அதாவது ஒரு 40000 கிலோமீட்டரில் வந்து இன்ஜின் வேலை வைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக இன்ஜின் ஆயில்ன்ற சேஞ்ச் பண்ணிட்டீங்க, கரெக்டாக வந்து வண்டியை சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாலும் சரி வண்டியில் வந்து எந்த விதமான வேலையுமே வைக்காது. இது வந்து பஜாஜ் பைக்கு தான் பொருந்துமா, டிவிஎஸ்க்கு பொருந்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸுக்குமே வந்து பொருந்தும். இது வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பைக் ஓட்டினாலும் சரி ஓட்டாட்டினாலும் சரி நீங்கள் வந்து மினிமம் 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து மாற்றி தான் ஆகணும். ஸோ எல்லா பைக் ஆயிலுக்குமே வந்து ஒரே ஒரு டியூரேஷன் தான், 6 மாதத்தில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். 6 மாதத்துக்கு தாண்டி போகுது அப்படின்னா அந்த ஆயிலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறதுல வந்து பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ஸோ கரெக்டான டைமில் நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வண்டியில் வந்து ஓவராக ஹீட் ஆகாது, அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் அப்படின்றத கம்மி பண்ண முடியும். அதாவது இன்ஜினில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்டனுக்கும் அந்த சிலிண்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் உராய்வு அப்படின்றத கம்மி பண்ண முடியும். வண்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜினில் இருக்கக்கூடிய வேர் அண்ட் டேர் அப்படின்றத கம்மி பண்ண முடியும். வேர் அண்ட் டேர் கம்மி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜின் லைஃப் அப்படின்றது நல்லா வரும். ஸோ ஓவராலாக இன்ஜின் ஆயில் அப்படின்றத ரெகுலராக மாற்றுங்க. நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில்ன்றதை ரெகுலராக மாற்ற முடியாத பட்சத்தில் உங்களோட இன்ஜின் வேலைன்றது வந்து கூடிய சீக்கிரம் நெருங்கி வரும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சரி ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து மினரல் ஆயிலே வந்து ஒவ்வொரு 4000 கிலோமீட்டருக்கு வர மாற்றுறேன், என் பைக்கில் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 2000 கிலோமீட்டர் அந்த டியூரேஷன் அப்படின்றத கம்மி பண்ணிக்கோங்க. மினரல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினரல் ஆயிலே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்னால் செமி சிந்தட்டிக் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல்லாக செமி சிந்தட்டிக் மூவ் பண்ணிடுங்க. ஒரு மினரல் ஆயில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை விட செமி சிந்தட்டிக்கில் வந்து இன்னுமே நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது இருக்குது. சிம்பிளாக ஒரு ரீகேப்ன்ற மட்டும் சொல்கிறேன். ஆயில்ன்றது வந்து மினரல், செமி சிந்தட்டிக், சிந்தட்டிக் 3 டைப் தான். நீங்கள் வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இன்ஜின் ஆயில் அப்படின்றத மாற்றணும். அது நீ எந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, மினரல் ஆயில் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன் 2000 கிலோமீட்டர் இல்லை 2500 கிலோமீட்டரில் வந்து ஆயில்ன்றதை சேஞ்ச் பண்ணணும். செமி சிந்தட்டிக் அப்படின்னா ஒவ்வொரு 3000 3500 4000 அந்த டைம் பீரியடில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதே இது ஃபுல்லி சிந்தட்டிக்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4000 5000 கிலோமீட்டரில் மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கான விஷயம் இவ்வளோதான். 100 சிசிலேருந்து 150 சிசிக்கு மினரல் ஆயிலும் 150 சிசிக்கு மேலே போகக்கூடிய எந்த பைக்காக இருந்தாலும் சரி செமி சிந்தட்டிக் இல்லைனா சிந்தட்டிக் யூஸ் பண்ணுங்கள். 100 சிசிலேருந்து 150 சிசி கூட நீங்கள் செமி சிந்தட்டிக்கு இல்லை சிந்தட்டிக் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா செமி சிந்தட்டிக்கோ அஃபோர்ட் பண்ணுங்கள். இல்லை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 100 சிசி பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா மினரல் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ரெகுலராக சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பைக்கில் இன்ஜின் வேலை அப்படின்றத வைக்காது. அது வந்து எந்த பைக்காக இருந்தாலும் சரி. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதே போல் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். பை.